எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் திருப்பாவையின் 20ஆம் நாள் பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம். "முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று" என்று தொடங்கும் இந்த பாடலில் கண்ணனையும் நப்பின்னை பிராட்டியையும் மறுபடியும் ஆண்டாள் துயிலெழுப்புவதாக அமைந்துள்ளது. நேற்று கூறியது போல 3 நாட்கள் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றாள். அந்த வகையில் இன்று மீண்டும் கண்ணனையும் நப்பின்னை பிராட்டியையும் ஆண்டாள் எவ்வாறு எழுப்பினாள் என்பதை இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றாள். பாசுரம்: "முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய்! செப்பமுடையாய் திரளுடையாய்! செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய்! செப்பன்ன மென்முலை செவ்வாய்ச் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய்! உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணவாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய்!" மீண்டும் பாசுரம்: "முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய்! செப்பமுடையாய் திரளுடையாய்! செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய்! செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய்! உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணவாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய்!" பாசுரத்தின் விளக்கம்: முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று தேவர் கூட்டத்தையும் அவர்களுக்குத் தலைவர்களாக விளங்கும் 33 தேவர்களையும் இடர்கள் நெருங்குவதற்கு முன்பே அவனுடைய அச்சத்தை எல்லாம் விலக்கிக் காத்தருளக்கூடிய நாயகனான கண்ணபிரானை குறிப்பிடுகின்றாள். துயிலெழாய் கண் விழிப்பாயாக! எடுத்த காரியத்தில் நிறைவு செய்பவனே, குற்றம் ஒன்றுமே இல்லாத வலிமை பொருந்தியவனே, எங்கும் நிறைந்தவனே, பகைவருக்கு துன்பத்தை கொடுப்பவனே தான் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய்! பகைவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கக்கூடியது துயிலெழுவாய். அடுத்து சொல்றான்: செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல். கவிழ்த்த செப்பை போன்ற மென்மையான மார்பகங்களையும் சிவந்த உதடுகளையும் கொண்ட வாயையும் மெல்லிய இடையும் உடைய நப்பின்னை பிராட்டியே, திருமகளை போன்றவளே, துயில்விட்டெழுவாயாக! எங்கள் நோன்புக்கு தேவையான ஆலவிட்டம், அதாவது உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணவாளனை, உக்கமும் தட்டும் ஆலவட்டம் விசிறி கண்ணாடியும் வழங்கி உன் கணவனையும் எங்களுடன் அனுப்புவீயாக! நாங்களும் நோன்பு நீராட வழி செய்வாயாக! என்று நப்பின்னை பிராட்டியிடம் வினவுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இந்த பாசுரத்தின் சிறப்பை பார்க்கும் பொழுது இது நப்பினையை துயில் எழுப்பும் கடைசி பாசுரம். ஆனால் கண்ணன் தெளிவாக துயில் விலக இன்னும் 2 பாசுரங்கள் ஆகும். இந்த 20வது பாசுரம் உபநிடதம் கீதை சார்ந்த சில விஷயங்களை உள்ளடக்கியதாக பெரியோர்கள் கூறுவார்கள். 17வது அம்பரமே தண்ணீரே, 18வது உந்து மதக்களிற்றின். இந்த 20வது பாசுரம் மகரத்திலே தொடங்குகின்றது. ஆ ஊ மா, அதாவது ஓம் பிரணவாகார மந்திரத்தை குறிப்பது போல இருக்கிறதாக ஆச்சாரியர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த பாசுரத்துல நீங்க ஒரு நுணுக்கத்தை கவனிச்சிங்கன்னா, கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய்னு 2 தடவை துயிலெழாய்னு கண்ணனை எதுக்கு ஒரு 2 தடவை துயிலெழுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவன் சரணடைவது தானே நம்மளுடைய கதி. அதுதான் ஒரு தடவை துயிலெழச் செய்யாம 2 தடவை துயிலெழாய்ங்கிறான். அவன் துயிலெழுந்தாலும் யார் துயில் எழுப்பணும் அப்படின்னா, செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். சென்ற பாசுரத்தில் நப்பின்னை சற்று கடிந்து கொண்டதற்காக, நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் பரிகாரம் செய்து விடுகிறார் ஆண்டாள். உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணவாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று குறிப்பிட்ட போது, கோபியரது ஓய்வுக்கு பரிந்துரை செய்யும்படி நப்பினையிடம் ஆண்டாள் வேண்டுவதாக இருக்கின்றது. திருமகளும் பரமாத்மாவான நாராயணனும் சார்ந்தவள்தான் என்றாலும் அவளன்றி பரமன் முழுமை அடைவதில்லை என்கின்ற அழகான தத்துவ செய்தியையும் இப்பாசுரத்தில் சொல்கிறாள். பிராட்டியின் முன்னிலையில்தான் ஜீவாத்மாக்களுக்கு முக்தி கிடைக்கும். இப்பாசுரத்தில் உள்ள பரமனின் பக்தரை பேணும் பாங்கும் பகவரை அளிக்கும் தன்மையும் பாடப்பட்டுள்ளன. அதற்கு தேவைதான் 2 குணங்கள், செப்பமும் திரளும். இதைத்தானே நம்மாழ்வாரும் செய்குந்தா வருந்தீமை உன் அடியார்க்கு தீர்ந்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா என்று பாடியுள்ளார் இல்லையா? செப்பம்ங்கிறது குறைகள், திரள்ங்கிறது எங்கும் நிறைந்து அவனை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை.
இங்கு கோபியர்கள் 33 அமரர்க்கு முன் சென்று என்று ஏன் தேவர்களைப் பற்றி பேச வேண்டும் பார்த்தா, தேவர்களுக்கு அமுது வேணும், தேவலோக பதவி வேண்டும், பலம் வேண்டும், சுகம் வேண்டும், சௌக்கியம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும்னு என்னென்னமோ சொல்லி உன்னைய கூப்பிட்டு உன்னைய போட்டு பாடா படுத்தினார்கள். ஆனா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். தேவர்களோ சாகாவரம் பெற்று விட்டனர் உன் அருளால். ஆனால் நாங்களோ நின் அருள் வேண்டி இப்புவுலகில் உழன்று கொண்டு இருப்பதை பார்த்துட்டு எங்கள் துயர போக்குவீங்களா அப்படின்னு சொல்லி தேவரை ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா கூறுகின்றாள் ஆண்டாள். பாசுரத்துல உள்ளுரை பார்த்தா 33 அதாவது தேவர் கூட்டத்திற்கு தலைவர் 33 பேர், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 2 அஸ்வினி தேவர்கள். அவர்கள்லாம் முன் சென்று அவர்கள் தீவினை நோக்கி செல்வதற்கு முன்பு, இன்னல் ஏற்படுவதற்கு முன்பே நீயே போய் கப்பம் தவிர்க்கும் கலியே, அச்சங்களை தீர்க்கக்கூடிய பெருமாளே, செப்பமுடையாய், நேர்மையான சொரூபம் கொண்டவன் அர்த்தம் இல்லையா? வலிமை மிக்கவன், திரளுடையாய் நாளும் சாதுரியம் மிக்கவன், எங்கும் நிறைந்த செற்றார்க்கு விமலம் வெப்பம் கொடுக்கும் விமலா. அனைவரையும் சமமாக பாவிப்பவனாக இருந்தாலும் அடியவர்க்கு துன்பம் தரும் பகைவர்களின் செருக்கை அளிக்கக்கூடியவன். அதுதான் இங்கு நாம் பார்த்து உணர வேண்டிய ஒரு விஷயம். விமலன், விமலன்னா நிர்மலன்னு சொல்லலாம். அமலன், விமலன், நிமலன், நிர்மலன். அமலனாதிபிரான்னு சொல்றார் இல்லையா? விமலன், விமலன்னு ஆண்டாள் சொல்றான். நிமலன், நிர்மலன். இந்த நாளுமே அமலன்னா தீவினைகளை அழிப்பவன், விமலன்னா அஞ்ஞானம் நெருங்க முடியாதவன், எந்த ஒரு அஞ்ஞானமும் நெருங்க முடியாது. நிமலன்னா பகைவர்க்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியவன், நிர்மலன்னா தன்னை சரணடைந்தவர்களின் குறைய ஆராயவே மாட்டான், அப்படியே ஏற்றுக்குவான். பேர்பட்ட விமலா அப்படின்னு குறிப்பிடுகின்றாள். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள்னு திருமகளின் சௌந்தரியமான தோற்றத்தை போற்றி பாடுகிறாள். நப்பின்னை நங்காய் திருவே அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லி சொல்லாத சௌந்தரியங்கள் எல்லாவற்றிலும் பூர்த்தியானவளே நங்காய். அழகு அவளாலே, குணங்களும் அவளாலே, மேன்மை அவளாலே, நீர்மை அவளாலே, திரு அவளாலே, செல்வம் எல்லாமே திரு தேவி, திருவுக்கு நிகரானவளே திருவே அப்படின்னு சொல்லி தாயார நங்காய் திருவே, திருவே உயர்ந்த உயர்வு அப்படிங்கிறது தான் திருவேன்னு சொல்றா. ஊக்கமும் தட்டொழியும்னா அகங்காரங்களையும் நீக்கி மெய்ஞானத்தை அருளறதுக்கு தான் இதை கொண்டு வர சொல்லியிருக்கா. எங்களுக்கும் மோட்ச சித்தி அருள வேண்டும்னு அடியவர் கட்டளை இடுகின்றாங்கிறதுக்கு தான் நீராட்ட அப்படின்னா குளிக்கிறது இல்லை, பரமனுடன் கலக்கிறது. நீராட்டேலோர் எம்பாவாய், எங்களையும் நீங்கள் பரமனோட கலக்கணும், கலக்க செய்வாயா அப்படின்னு சொல்லி நப்பின்னை கிட்ட கேட்டுக்கிறா. நாமும் நீராட்டமாக அந்த பகவானின் திருவடிகளில் கலப்போமாக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.